அக்கா தமிழிசை அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நடக்கிற திமுக ஆட்சியை அகற்றணும், அதுக்கு நம்ம பிரிஞ்சு கிடக்கிறவங்களாம் ஒற்றுமையாக இருந்து திமுக எதிர்ப்பு அரசியல் எதிர்த்து நிற்கிறவங்களாம் ஒற்றுமையாக நிற்கணும் அப்படின்றார். அவர் அண்ணாமலை தனிச்சு நிற்கணுன்றாரு, இந்த அக்கா ஒற்றுமையாக நிற்கணும்னு. ஏன்னா நீங்கள் ஒற்றுமையாக நின்றாலும் சரி, தனிச்சு நின்றாலும் வெளில போகிறதில்ல. இன்றைக்கி அவர் வெளிநாட்டு பயணம் போகிறாரு, இத்தனை பயணம் போகிறாரு அப்படின்றிய 2-3 டைம் போய்கிட்டு இருக்காரு ஆட்சி அமைச்சரில் இருந்து அப்படின்னு. மோடி ஐயா கிட்டத்தட்ட இந்த 10-11 வருஷத்தில் கிட்டத்தட்ட எத்தனை நாடு போயிருப்பார் நீங்கள் சொல்லுங்கள்? ஏன்னா யாரும் கூட வச்சுக்க முடியாது. இன்றைக்கி முதலமைச்சர் எத்தனை ட்ரிப் போயிருக்காங்கன்னா சொல்லலாம், 3 டைம் 4 டைம் போகிறாருன்ட்டு. மோடி ஐயா போயிருக்க எத்தனை ட்ரிப்னா 100 டைமா 500 டைமான்னு கூட யாருக்கும் சரியாக தெரியாது அந்த அளவுக்கு. ஏன்னா அவர் இந்தியாவில் இருக்க கட்டையுமே வெளிநாட்டில் தான் அதிகமாக இருந்தார். அவர் எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. கொண்டு போய் அவர் செலவழிச்ச காசாக கொண்டு வந்திருப்பார் அவர். நீங்கள் சொல்கிறீங்க இங்கே இது திமுக ஆட்சி ஆகுதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அதிமுக எல்லாத்தோடையும் சேர்ந்து நின்றாலும் சரி, நீங்கள் தனித்து நின்றாலும் சரி, 2026 வெளில போகிறது திமுக தான் நிச்சயம். 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் நிச்சயம் வெல்லுவோம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் வெல்ல முடியாது, தனிச்சு நின்றாலும் வெல்ல முடியாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தனிச்சு நின்று அதிமுகவோட மேலே வருவான், அப்புறம் பார்த்துக்கலாம்ன்றது அவர் நினைக்கிறார். அவருக்கும் தெரியும் திமுக தான் வரும்ன்றது, அண்ணாமலைக்கும் தெரியும். இது எப்படியா நம்ம ஒற்றுமையாக இருந்தாலும் வரப்போகிறதில்ல, நம்ம தனிச்சு நின்றா எடப்பாடியாவது காலி ஒன்றும்ட்டு. இப்போ அதனால தான் எடப்பாடியை பற்றி அதிகம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அக்கா தமிழிசை ஆளுநர் பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்து இந்த ட்ரிப்பு எம்பி ஆக முடியல, அடுத்த முடித்து சட்டமன்றம் ஆகலாம் பார்த்தா அதையுமே இந்த அண்ணாமலை கெடுத்துருவார் இல்லையா அப்படின்ட்டு. உங்கள் கட்சிக்குள்ளே ஒற்றுமையை கொண்டு வாங்க. நீங்கள் உறுப்பினர்களை சேருங்க. உங்கள் கட்சியில் சேர்த்துருக்க ஆளு ஃபுல்லாமே ரெவடிப்பையில் அவனை நம்பி எவ்வளோ ஓட்டு போடுவான். நல்ல மனிதர்களை சேருங்க. நல்லது செய்யுங்க தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் இதை ஏற்றிட்டாங்க, வரியை இதை ஏற்றிருக்காங்கன்னா, நாங்கள் இப்போ இங்கே உள்ள ஆட்சி நடத்தணும்னா நாங்கள் கொடுக்குற வரியை ஃபுல்லாக நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஜிஎஸ்டி ஃபுல்லாக வாங்கிவிட்டு எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டீங்க. வெளில வந்தாலும் கொடுக்க மாட்டீங்க. பொதுவாக ஒதுக்குற நிதியும் ஒதுக்கல, பொதுவான திட்டத்துகளுக்கும் ஒதுக்குறது இல்லை. ஏன்னா தமிழ்நாடு உங்களை புறக்கணிச்சதுனால நீங்கள் எங்களை புறக்கணிக்கிறீங்க. அப்போ எங்கிட்ட வரி வாங்காதீங்க. நாங்கள் எப்படி தான் இப்போ ஆட்சி என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் பார்க்க அப்புறம் சம்பாதிக்கிற பாதி வரியை நீங்கள் வாங்கிக்கிறீங்க, மீதி பாதியில் தான் நாங்கள் இங்கே வரி வாங்குறதுல தான் நாங்கள் அதை கொண்டு உள்ள சின்ன சின்ன இதுகளை போட்டு அதுகளை வாங்கி தான் இங்கே உள்ள பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இங்கே உள்ள அரசு சுகாதார காவல்துறை இதெல்லாம் எங்கே வைக்கணும். அப்புறம் நாங்கள் எது வேறு வெளிநாட்டிலேருந்து எதையும் விற்றுட்டா கொண்டு இங்கே ஆட்சி நடத்த முடியும்? உங்களுக்கு என்னென்னா நீங்கள் கொடுக்குறது எதையுமே கொடுக்க மாட்டிய. ஆனால் நீங்கள் மின்சார கட்டணம் ஏற்றக்கூடாது, பேருந்து கட்டணம் ஏற்றக்கூடாது. அப்போ எப்படித்தான் நாங்கள் ஆட்சி நடத்துறது சொல்லுங்கள்? வேலைக்கே போகாமல் குடும்பத்தை எப்படி நடத்துறது சொல்லுங்கள்? வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினா தானே குடும்பத்தை நடத்த முடியும். அதில் இன்னும் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாமே தவிர, அதுலேயுமே கடன் இன்றைக்கி உள்ள சம்பளத்தையுமே நீங்கள் வாங்கிக்கிறீங்களே, நாங்கள் கடனை வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் வேலைக்கு போய் ஒன்று வாங்குறதுலேயும் எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி வரின்னு போட்டு அதில் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிடுறீங்க. மத்திய அரசு வாங்குறது எதையுமே கொடுக்குறதில்ல. அங்கனைக்காங்கன்னா சரி ஒரு 6 வருஷத்துக்கு வண்டி எடுத்து போனோம்னா சுங்கு ஓட்டுன்னு போட்டு நாங்கள் எந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு டாக்ஸி கட்டுறோம்னு எங்களுக்கு தெரியலை. இந்த காங்கிரஸ் வந்திருந்தால் திருப்பி இந்த சுங்க வரியாக ரத்து பண்ணுறோம்னா, நீங்கள் வந்தோடனே சுங்க கட்டணத்தை ஏற்றிட்டியே. அவனுக்கு எங்கன போட்டு கட்டையை போட்டுக்கிட்டு வெள்ளைக்காரன் காலத்தில் கூட இவ்வளோ வரி கட்டியிருக்க மாட்டான். எவ்வளோ நாளைக்கு இது வசூல் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அது ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பண்ணிட்டா நிப்பாட்டுங்க, இல்லை இன்னொரு 10 வருஷம் வசூல் பண்ணிட்டா நிப்பாட்டுன்னு சொல்லுங்கள். அதை எதுவும் பேச மாட்டேறிய. அக்கா எத்தனை ட்ரிப் போறிய எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல எதுக்கு இந்த கட்டையை போட்டு காசு வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? அதெல்லாம் எதுக்கு வாங்குறீங்க? எந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு நாங்கள் ரோட் டாக்ஸ் கட்டுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம். இதெல்லாம் கேட்டு ஏக்கா நீங்கள் ஜெயிக்க பாருங்கள். ஜெயிக்க முடியாதுக்கா இன்றைக்கி உள்ள. ஏன்னா அந்த அளவுக்கு திட்டங்களை நாங்கள் நிறையா செஞ்சுருக்கோம், இன்னும் செய்வோம். நிறைய செய்யும் போது உங்களால் தாங்கிக்கிற முடியல. இன்றைக்கி மாணவிகளுக்கு தான் கொடுத்தா, இன்றைக்கி மாணவரும் கொடுக்குறாரு. பெண்கள் உரிமை தொகை இலவசம் கொடுக்காமல் உரிமை தொகைன்னு கொடுக்குறாரு. ஒவ்வொரு திட்டமும் சிறப்பான திட்டம். இன்றைக்கி முருகனுக்கு வழிபட்டோம் நாங்கள். இன்றைக்கி முருகனை இன்றைக்கி இப்படி போய் செயலுள்ள திராவிட கட்சிகள் சாமி நாங்கள் செய்கிற இன்றைக்கி ஆரம்பத்துலேருந்து தானே செய்கிறோம். ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி என்ன இந்துத்துவ இன்றைக்கி அறநிலையத்துறைன்றது இன்றைக்கி தான் வந்துச்சா? இன்றைக்கி அது நீங்கள் செய்யும் போது உங்களால் தாங்கிக்கிற முடியலை. என்னடா எல்லா இதுலேயுமே இதோட இஸ்லாமியருக்கும் செய்கிறாங்க, கிறிஸ்தவரும் செய்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை எம்மதம் சம்மதம். நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் மாமா மச்சனா தான். எல்லா மதம்ன்றது எதில் என்னமா இருந்துட்டு போ, மனிதனாக பாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். உங்களை மாதிரி இந்துத்துவத்தை அரசியல் போட்டு நாங்கள் சாமி கும்பிடுவோம், பட்டை போடுவோம், சுப்பராமரத்தை சொல்லுவோம், சிவனை பற்றி பாட்டு பாடுவோம். உங்களுக்கு என்ன வலிக்குது? நாங்கள் செஞ்சால் பழனியில் செஞ்சால் உங்களுக்கு என்ன தாங்க முடியலை. நிறையா பேர் இது எதுக்கு செய்கிறாரு, இவங்க எதுக்கு செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க? அவர் சீமானவர் புகட்டு
நாங்கள் தான் வேலை எடுத்தோம். ஏன் நீங்கள் இப்போ நீங்கள் வேலை எடுத்துகிட்டு இங்கேருந்து காவடி தூக்கி எல்லாம் நடைபெறம் போகிறாங்களா? நீங்கள் என்றைக்கு வேலை எடுக்க ஆரம்பிச்சீங்களோ நீ நடந்து போகிறவங்களோட ஆளுக்கு கம்மியாகிடுச்சு. ஏன்னா இவனும் கும்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னுக்கிட்டு நீங்கள் எந்த இதில் எவ்வளோ பேசி திட்டிருப்பீன்னு நினச்சிருப்பேன். நாங்கள் காலம் தொட்டு அன்றிலேருந்து இன்றைக்கி தமிழ் கடவுள் முருகனாத்தையும் பார்க்குறோம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு தெரில. பிஜேபிக்கு எதுக்கு வலிக்குது, நாம் தமிழரில் இருக்க அண்ணன் சீமானனுக்கு எதுக்கு வலிக்குது? ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே குடியில் மாதிரி மட்டை. இன்றைக்கி எடப்பாடி நீங்கள்லாம் ஒற்றுமை எனக்கு இதுனா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நில்லுங்க. எங்களுக்கு அதில் தான் உங்களை அடித்து ஜெயிக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கும். முடிஞ்சால் நீங்கள் எல்லா கட்சியும் இன்றைக்கி நாங்கள் திமுக கூட்டணியை தவிர மற்ற எல்லா கட்சியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நீங்கள் நின்று பாருங்கள், எங்கள்கிட்ட வென்று பாருங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 2020 இப்போலேருந்து சேருங்க. இன்னும் 2.5 வருஷம் 1.5 வருஷம் இருக்குல்ல. எல்லா கட்சியும் ஒற்றுமையாக இருந்துங்க. நிச்சயம் நீங்களாம் ஒற்றுமையாக இருந்தால் 234 தொகுதியிலையும் வெல்லுவோம். ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா 234 தொகுதியில் வெல்லுவோம். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒற்றுமையாக நிற்கிறதுக்குள்ள முயற்சிகள் எடுங்க. நன்றி, வணக்கம்.